மறை பரப்ப மறையுரைக்க பல்திசை செல்வோம் என்று சொல்கிறார் இயேசுவே. தீபமாகவும் நாம் உலகின் இருளினை போக்கியே, விசுவாசத்தின் தீபமாகவும் நாம் உலகின் இருளினை போக்கியே, பகிர்ந்து கொள்ளவே பகிர்ந்து கொடுக்கவே நம்மை பணிக்கின்றார் இயேசுவே. பகிர்ந்து கொள்ளவே பகிர்ந்து கொடுக்கவே நம்மை பணிக்கின்றார் இயேசுவே. பாலரை என்னிடத்தில் வரவிடுங்களே என்று சொல்லியே அம்மையே, மறை பரப்ப மறையுரைக்க பல்திசை செல்வோம் என்று சொல்கிறார் இயேசுவே. யுகம் புலர்ந்தது, புது இனம் மலர்ந்தது, புதிய நல்லிதயங்கள் எழுந்ததிங்கே. பழமைகள் மறைந்தது, புதுமைகள் நிறைந்தது, இனிய நல் பலியினில் இணைந்ததிங்கே. ஆஹா வருக வருக இங்கு தருக தருக நன்மை பெருக பெருக அருள். ஆஹா வருக வருக இங்கு தருக தருக நன்மை பெருக பெருக அருளை, பெருக பெருக அருளை. அன்பினில் நம்மை அரவணைக்க நம் அண்ணல் இயேசுவே அழைக்கின்றார். அன்பினில் நம்மை அரவணைக்க நம் அண்ணல் இயேசுவே அழைக்கின்றார். பண்பில் நாளும் வழி நடத்த அவரின் பின்பாவென அழைக்கின்றார். பண்பில் நாளும் வழி நடத்த அவரின் பின்பாவென அழைக்கின்றார். புதுவானம் பூமி செய்வோம், அறவாழ்வில் அமைதி காண்போம். புதுவானம் பூமி செய்வோம், அறவாழ்வில் அமைதி காண்போம். அறவாழ்வில் அமைதி காண்போம். புது யுகம் புலர்ந்தது, புது இனம் மலர்ந்தது, புதிய நல்லிதயங்கள் எழுந்ததிங்கே. பழமைகள் மறைந்தது, புதுமைகள் நிறைந்தது, இனிய நல் பலியினில் இணைந்ததிங்கே. கிறிஸ்துவில் இனி ஒரு யுகம் மலர, அவர் கிருபையும் இரக்கமும் கூடி வரும். கிறிஸ்துவில் இனி ஒரு யுகம் மலர, அவர் கிருபையும் இரக்கமும் கூடி வரும். நீதியும் நேர்மையின் சுடரொளியும் இனி நானிலமெங்கும் நலம் பெறும். நீதியும் நேர்மையின் சுடரொளியும் இனி நானிலமெங்கும் நலம் பெறும். அன்பினால் உலகை வெல்வோம், நட்பினால் உறவு கொள்வோம். அன்பினால் உலகை வெல்வோம்,
புலர்ந்தது, புது இனம் மலர்ந்தது, புதிய நல்லிதயங்கள் எழுந்ததிங்கே. பழமைகள் மறைந்தது, புதுமைகள் நிறைந்தது, இனிய நல்பலியை நிறைந்ததிங்கே. பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறாகிய இன்று திருப்பாளர் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடி தொழில்நுட்ப யுகத்தின் அமைதிக்காக சிறிய கரங்கள் எனும் கருப்பொருள் வழியாக உலகம் முழுவதும் அமைதியை பரப்ப சின்னஞ்சிறிய மறைதூதர்களாக அழைக்கப்படுகின்றனர். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் வழியாக விண்ணரசின் பண்புகளால் ஊட்டம் பெற அழைக்கப்படுகின்றோம். புனித கார்லோ அக்குட்டியஸ் அவர்களின் சிறிய மறைதூதர்களான நீங்கள் நற்செய்தியின் ஒளியில் வாழ்ந்து அதனை பறைசாற்ற சிறப்பான அழைப்பு பெற்றுள்ளீர்கள். மனம் வருந்தி மனம் திருந்தி விண்ணரசின் ஒளியினை பெற்றிட ஊக்கம் மூட்டி வழிநடத்தப்படுகின்றீர்கள். இயேசுவின் உண்மை சுடர்களாக இருந்து விசுவாச ஒளியால் இவ்வுலகை ஒளிர்விக்க வல்லமை வேண்டி மன்றாடுவோம். பக்தி கலந்த மனநிலையோடு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, உமது முகத்தின் ஒளி உமது அடியார் மீது ஒளிர்வதாக என்ற திருப்பாடல் நினைவிலே கொண்டு உலகிற்கு உப்பு நீங்கள், உலகிற்கு ஒளி நீங்கள் என்று மொழிந்த ஆண்டவர் நம்மை மற்றவர்களுடைய வாழ்வை ஒளிர்விக்கின்றவர்களாக, மற்றவர்களுடைய வாழ்வை உவப்பூட்டுகிறவர்களாக நாம் அமைய இந்த பலியிலே வேண்டுவோம். இன்றைய தினம் திருப்பாளர் சபையின் திருப்பாளர் மறைபரப்பு ஞாயிறு என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக, தமது வாழ்வாலே கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொடுக்கிறவர்களாக, எடுத்துச் சொல்லுகிறவர்களாக அமைய வேண்டும். இன்றைய நாளிலே எமது பிள்ளைகளை இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் இந்த தொழில்நுட்ப யுகத்திலே அமைதிக்கான சாட்சிகளாக அவர்கள் வயது பருவத்துக்கு ஏற்ற வகையிலே தூய்மையான இறையன்பிலே பிறரன்பிலே வளர இறையருளை கேட்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பு பாடலின் பொழுது சொல்லப்படுகிற கருத்துக்களையும் மனத்திலே ஏற்றுக்கொண்டு பாடுவோம். இந்த நவநாகரிக யுகத்திலே அமைதிக்கான பாதைகளுக்கு எதிராக செயல்பட்ட சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். தொழில்நுட்ப மோகத்தினால் ஈர்க்கப்பட்டு இறைவனை மறந்த சந்தர்ப்பங்களுக்காக கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளையோரை ஒழுக்கத்தில் வழிநடத்த தவறிய சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போல்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போல்பவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாகிய அருள் தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையாத பரிவிரக்கத்தினால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இந்த குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 7 தொடக்கம் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது: பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்கக் கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன்னொளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு, சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்தோர்க்கு உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால், இருள் நடுவே உன்னொளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக
ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 1 தொடக்கம் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வென்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் மெல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவற்றை எனக்கு தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஐந்தாம் அதிகாரம், இறைவசனங்கள் 13 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள்.
உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்போதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓர் இளைஞன் அவன் துறவியாக விரும்பினான். ஆச்சிரமத்துக்கு செல்லுகிறான். அங்கே ஆச்சிரம முனிவரிடம் அவன் தனது வேண்டுகோளை, விருப்பத்தை தெரிவிக்கிறான். அந்த முனிவர் அவனை வரவேற்று அவனிடத்திலே 3 விதமான பொம்மைகளை கொடுக்கிறார். அவருக்கு காட்டுகிறார் அவற்றை. ஒன்று கண்ணாடியாலான மினுக்கமான அழகான ஒரு பொம்மை. மற்றது பருத்தி பஞ்சினாலான அழகான பொம்மை. மூன்றாவது உப்பால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இவை மூன்றையும் அவனுக்கு காட்டி, இதை நீர் எதை விரும்புவீர் என்று அந்த முனிவர் அந்த இளைஞனிடம் கேட்டபொழுது அவன் பார்க்கிறான். மிக கவர்ச்சியானதாக, அழகானதாக, விலை மதிப்பானதாக இருக்கும் என்று மினுங்குகிறது. ஆகவே அந்த கண்ணாடியாலான பொம்மையை எடுக்கிறான், விரும்பிக் கொள்ளுகிறான். சரி என்று முனிவர் அவனை அழைத்து கொண்டு அருகிலே இருக்கிற குளத்துக்கு செல்லுகிறார். அந்த குளத்துக்கு சென்று இந்த பொம்மைகளை ஒவ்வொன்றாக அந்த குளத்துக்குள்ளே எறிகிறார். கண்ணாடியாலான பொம்மையை எறியப்படுகிறது. அது நீரில் படுகிறது. ஆனால் அது உடையவில்லை. அது அப்படியே மிதந்து கொண்டே இருக்கிறது. அதில் எதுவித மாற்றமும் இல்லை. பருத்தி பஞ்சினாலான பொம்மையை அவர் எறிகிறார். அது அந்த நீரை உறிஞ்சுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உரு மாறிக்கொண்டு போகிறது, உரு இழந்து போகிறது, சுமை தாங்க முடியாததாகி போகிறது, நீருக்குள்ளே அமர்ந்து விடுகிறது. மூன்றாவதாக உப்பாலான பொம்மையை எறிகிறார். அது அந்த நீரிலே கரைந்து அது அழிந்து நீரோடு இரண்டரை கலந்து விடுகிறது. அப்போது அந்த முனிவர் அந்த இளைஞனிடம், நீ கவனித்தாயா, அந்த கண்ணாடியாலான பொம்மை நீரிலே படுகிறது, நீருக்குள்ளே எறியப்படுகிறது, ஆனால் அது அப்படியே இருக்கிறது, மாறாமலே இருக்கிறது. இந்த மாறாமல் இருப்பது சீடத்துவத்துக்கு உதவாது என்று சொன்னார். பருத்தி பஞ்சினாலான பொம்மை அங்கே நீரை உறிஞ்சி கொள்ளுகிறது, அது உருமாறி போகிறது, உருவிழந்து போகிறது. அதுவும் சீடத்துவத்துக்கு உதவாது. உப்பாலான அந்த பொம்மை நீரிலே
இரண்டரை கலந்து அப்படியே தன்னையே அழித்து அது இல்லாமல் போகிறது. அந்த உப்பாலான பொம்மை தான் சீடத்துவத்துக்கு உதாரணம். அந்த உப்பாலான பொம்மையை போன்றவன் தான் சீடத்துவத்திலே இணைந்து கொள்ள முடியும் என்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, கடந்த ஞாயிறு ஆண்டவருடைய மலைப்பொழிவை நற்செய்தியிலே கேட்டோம். சீடத்துவத்திலே யார் சீடனாக இருக்க முடியும் என்பது எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது கடந்த ஞாயிறு தினம். இன்றைய ஞாயிறு தினம் ஒரு சீடன் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றது எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அவன் உப்பாக இருக்க வேண்டும், உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும். உலகிற்கு ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் எல்லோரும் அதே போல கிறிஸ்து உலகிற்கு ஒளியாக வந்தார். அவர் தனது சீடத்துவத்தில் இணைந்து அந்த சீடர்களுக்கு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறப்படுகிறது, சீடரை நோக்கி சொன்னார், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று. உப்பும் ஒளியும் இருவேறு தன்மையை கொண்டிருக்கின்றவை. இருவேறு விதமான தேவைகளுக்கும் அது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றுக்குள்ளே இரண்டும் ஒரு விதத்திலே ஒரே நோக்கத்தை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இரண்டும் தனது நோக்கத்துக்கு ஏற்ப தம்மை இல்லாது அழித்து கொண்டு பயன் கொடுத்து கொண்டு போகிறது. உப்பு ஒளியும் வேறு வேறாக இருந்தாலும் உப்பு கரைந்து மீண்டும் பெற முடியாததாக, ஆனால் கரைந்த பொருளைக்கு சுவை கொடுப்பதாக, எதோடு அது சேர்த்து வைக்கப்பட்டதோ அது நீண்ட காலம் பராமரிக்கப்படுவதாக, தூய்மை பேணப்படுத்துவதாக உப்பு அமைந்து கொள்கிறது. நீரும் அதே போலதான் ஒளியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒளி மற்றவருக்காகத்தான் அது பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் ஒளியை ஏற்றுகிறோம் அந்த ஒளிக்காக அல்ல, மற்றவர்கள் அந்த ஒளியிலே பார்ப்பதற்காகத்தான், அந்த ஒளியிலே அவர்கள் செயல்படுவதற்காக. ஒளி இல்லை என்றால் இருட்டிலே எவரும் செயல்பட முடியாததாக தடை ஏற்படுகிறது. ஒளியினுடைய தேவை இருளை அகற்றுவது, தனக்கு மதிப்பை பெற்றுக்கொள்வதல்ல, மற்றவர்களுடைய வாழ்வுக்கு மதிப்பளிப்பதற்கு, அதனுடைய பெருமதியை அவர்கள் வாழ்வின் பெருமதியை அவர்கள் அனுபவிப்பதற்கு உதவுவதாகவே இருக்கிறது. மெழுகுவர்த்தி தன்னையே அழித்து கொள்ளுகிறது, ஆனால் ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மற்றவருக்கு ஆக பயன்படுத்தப்படுவதாகத்தான் இவை இரண்டும் இருக்கின்றன. புனித சியன்னா கத்தரினால் சொல்லுவாள், உனது வாழ்வை மற்றவருக்கு வாழ்வுக்கு சுவை கொடுப்பதாக இருந்தால்தான் அது உண்மையான சீடத்துவ வாழ்வு. மாற்றம் ஏற்படுத்துவதாக உனது வாழ்வு அமைய வேண்டும். உனது வாழ்வினால் மற்றவர்கள் மாற வேண்டும், மற்றவருடைய வாழ்வு சுவை பெற வேண்டும், மற்றவர்கள் வாழ்வு ஒளி பெற வேண்டும். புனித அகஸ்தீன் சொல்லுவார், மற்றவர் மத்தியிலே ஒளிர்வது என்பது தனக்கு பாராட்டை பெற்றுக் கொள்வதற்கு அல்ல, மற்றவர்கள் அதன் வழியிலே நடப்பதற்குத்தான். ஒளி இருப்பதனுடைய நோக்கம் அதற்கு ஒரு பெருமையையும் பாராட்டுக்கும் அல்ல, மற்றவர் வாழ்வை வளப்படுத்துவதற்காக. ஒளி ஒளிக்காக அல்ல, சீடன் தன்னை வளப்படுத்துவதற்கு அல்ல, மற்றவனுக்காக தன்னை கொடுப்பதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய சீடத்துவத்துக்கு நாங்கள் உரித்துடையவர்கள் என்றால், நாங்கள் இந்த கண்ணாடி பொம்மையாக எதுவித மாற்றமும் எங்களிலே ஏற்படாதவர்களாக எங்களுடைய சீடத்துவத்தை வாழப்போகின்றோமா? பஞ்சு பொம்மையாக இந்த உலகிலே இருக்கிறவற்றோடு ஊதி பெருத்து உருவிழந்து ஒரு குலைந்து போகப் போகிறோமா? அல்லது உப்பாக ஒளியாக இருந்து கரைத்து மற்றவர்கள் வாழ்வுக்கு சுவை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா?
இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிறது. இன்று திருப்பாலத்துவ சபை தினத்தை திரு அவை கொண்டாடுகிற பொழுது திருமுழுக்கிலே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறோம். குழந்தைகளாக இருக்கிற பொழுதே அவர்கள் நற்செய்தியின் தூதுவர்களாகி விடுகிறார்கள். கிறிஸ்துவினுடைய முப்பணிகளிலே அவர்களுக்கும் பங்குண்டு. அவர்களும் தங்கள் வாழ்வினால் மற்றவர்கள் வாழ்வை வளப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்கள் வாழ்வுக்கு சுவை கொடுக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்று எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. எங்களுடைய பங்கிலே ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் திருமுழுக்கு பதிவிலே கணக்கிற்கு 100க்கும் மேற்பட்ட முழுக்கு இடம்பெறும். 60 கிட்ட திருமணங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் இங்கே திருப்பாலத்து சபையிலே இங்கே பங்கேற்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையிலே ஒரு சில மணித்தியாலங்கள் அந்த ஊக்குவிப்பாளர்களோடு சில மணி நேரத்தை கழிக்கின்ற பிள்ளைகள் விரல் விட்டு எண்ணுகிற பிள்ளைகளாகத்தான் இருப்பதை நீங்கள் இன்று கண்டீர்கள். எங்களுடைய பிள்ளைகளை நற்செய்தியின் தூதுவர்களாக ஆண்டவருடைய வழியிலே நடப்பதற்கு அவர்கள் தாங்கள் நடப்பது மட்டுமல்ல, தங்கள் வாழ்வினாலே மற்றவர்கள் வாழ்வை வளப்படுத்துகிறவர்களாக, உவப்பூட்டுகிறவர்களாக, சுவையூட்டுகிறவர்களாக, மற்றவர்கள் வாழ்வை ஒளிர்விக்கிறவர்களாக உருவாக்குவது பெற்றோராகியதும் திரு அவையிலே பல்வேறு பணிப்பொறுப்புகளை கொண்டிருக்கிறவர்களுடைய கடமையுமாகும். இன்றைய நாளிலே நாம் நமது பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த தொழில்நுட்ப யுகத்தில் யுகத்திலே எமது புனிதராக சிறுவனாக புனிதத்திலே ஆக்டிவிட்டீஸ் அவன் மிக இள வயதிலேயே அவன் மரணத்தை தழுவிக்கொண்டான். அந்த 15 வயது காலமே அவனை புனிதத்துவத்திலே வளப்படுத்தியது. மிக முதிர்ந்த வயதிலும் இருந்து செய்ய வேண்டியவற்றை 15 வயதுக்குள்ளேயே அவன் நிறைவேற்றி ஆண்டவருக்கு ஒப்புள்ளவனானான். தனது வாழ்விலே நற்கருணை பிரசன்னத்தை இந்த டிஜிட்டல் யுகத்தின் மூலமாக, இணையதளங்கள் மூலமாக அந்த நற்செய்தி தூதுவனாக அவன் செயற்பட்டான். நமது பிள்ளைகளும் தமது இளமை பருவத்திலிருந்தே ஆண்டவருடைய அன்பின் சாட்சிகளாக திகழ அவர்களை உருவாக்க இந்த பலியிலே வேண்டிக் கொள்வோம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். மகன் தூய ஆவியராய்
சகோதரங்களே, தொழில்நுட்ப யுகமான இந்த காலத்திலே அமைதியின் சிறிய கரங்களாக செயல்பட இறைவன் நமக்கு தந்த குழந்தைகளை அவர்களுடைய இந்த அழைப்புக்கு ஏற்றவர்களாக வாழ உருவாக்க நமது தேவைகளை எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, மறைபரப்பு பணியில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் நமது திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தூய ஆவியானவரின் வழிநடத்தலோடு கூடிய இறை வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தொடர்ந்தும் நற்செய்தியை பறைசாற்றும் பணியாளர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இலங்கை நாட்டை சூழ்ந்துள்ள இருளின் தீய நாட்டங்கள் அனைத்திலிருந்தும் மனித இதயங்களை மீட்டு சமாதானத்துடனும் நீதியுடனும் உண்மையுடனும் நாட்டு மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சேவையாற்ற தேவையான தூய ஆவியாரின் வரப்பிரசாதம் எம் நாட்டு தலைவருக்கு கிடைக்க வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இலங்கையில் எதிர்கால சிற்பிகளான அனைத்து புள்ளிகளையும் ஆசீர்வதித்து தொழில்நுட்ப யுகத்தில் அமைதியாக சிறிய கரங்களை திகழ்ந்து நாளைய உலகில் நல்ல கனி கொடுக்க தேவையான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருப்பாளர் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடும் இந்த நாளில் விசேட விதமாக இயேசு ஆண்டவரின் அன்பை உலகத்திற்கு பறைசாற்றும் நல்ல பிள்ளையாக ஒளியின் பாதையில் பயணிக்க தேவையான சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, உமது பிள்ளைகளாகிய நாம் நம்பிக்கையோடும் திருமுன் சமர்ப்பிக்கும் இந்த வேண்டுதல்கள் உமது திருவிழத்திற்கேற்ப அமைந்து நம் வாழ்விலே பயனளிக்க செய்திருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையாய் என்னை கொணர்ந்தே நீ பாய்ந்து வா, இணையே பாய்ந்து வா. கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நீ பாய்ந்து வா, இணையே பாய்ந்து வா.
செயலை எல்லாம் பலியாக்குவேன். உறவை எல்லாம் உரிமை எல்லாம் உனதாக்குவேன். அப்பமாக ரசமாக நான் மாறுவேன். தந்தேன் என்னை நன்றி பலியாயிப்பாய். காணிக்கையாய் என்னை கொணர்ந்தே நீ பாய்து வா, என்னை பாய்து வா. கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நீ பாய்து வா, என்னை பாய்து வா. கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையாய் என்னை கொணர்ந்தே நீ பாய்து வா, என்னை பாய்து வா. கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நீ பாய்து வா, என்னை பாய்து வா. சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உமது அரசு வருக என்று நாம் இறையரசின் பணியாளர்களாக திகழ இயேசு கற்றுக் கொடுத்த சபத்தை சொல்லுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. வையும்
செம்மறியதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. பாலை நீல பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பாலை நீல பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலுமே இந்த குறையன்றை காத்த அன்பு.
பிள்ளை என்னையுமே இறைவா குறைக்க பணித்த அன்பு இறைவா குறைக்க பணித்த அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு இறைவா உம் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிறைவு பாடலுக்கு எழுந்து நிற்போம். மறையுரைக்க மதிசை செல்வோம் என்று சொல்கிறார் இயேசுவே. எமது சோதரர் ஆசிரியர் நண்பர் நன்பிகள் எமது தாய் தந்தை எமது சோதரர் ஆசிரியர் நண்பர் நன்பிகள் நல்ல பண்பிலே மூழ்கி எழுவோம் இந்த அன்புள்ள சேவையில். நல்ல பண்பிலே மூழ்கி எழுவோம் இந்த அன்புள்ள சேவையில். பாலரை என்னிடத்தில் வரவிடுங்களே என்று சொல்லியே அம்மையே மறைபரப்ப
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.